ஆண்டாள் திருப்பாவை 16ஆம் பாசுரம். இதுவரை தோழிகளை எழுப்பிய கோபிகைகள் இப்போது கண்ணனின் மாளிகை வாசலுக்கு வந்துவிட்டார்கள். அங்கே வாயிற்காப்போனிடம் அனுமதி கேட்கும் மிக முக்கியமான கட்டம் இது. நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், மணிக்கதவம் தாழ்த்திரவாய் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் நீனேய நிலைக்கதவம் கேளோர் எம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். எங்கள் தலைவனான நந்தகோபரின் அரண்மனையை காப்பவனே, கொடிகளும் தோரணங்களும் கட்டி அலங்கரிக்கப்பட்ட இந்த அழகிய வாயிலை காப்பவனே, தயவு செய்து இந்த மணிக்கதவை திறப்பாயாக. நாங்கள் ஆயர்குலச் சிறுமியர். மாயங்கள் செய்யும் அந்த மணிவண்ணன் கண்ணன் இருக்கிறானே, அவன் உங்களுக்கு வேண்டியதை நான் தருகிறேன் என்று நேற்றே எங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டான். அவன் அருளை பெறவே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் உடல் சுத்தத்தோடும் அதைவிட மேலான மனச்சுத்தத்தோடும் வந்திருக்கிறோம். அவனை பாடி துயில் எழுப்ப வந்திருக்கிறோம். இப்போது முடியாது என்று எடுத்த எடுப்பிலேயே மறுத்துவிடாதே அம்மா. அன்பினால் பிணைக்கப்பட்ட இந்த கதவை திறந்து எங்களுக்கு வழிவிடு.